திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட மாற்றியிருந்ததாக நான் தெரிவித்துள்ளேன். ஏனென்று சொன்னால் கட்சி தான் முக்கியமே ஒழிய ஜாதி கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான். திருப்புறம் நம்முடைய உசலம்பட்டியிலோ கிழக்கு தொகுதிய இன்றைக்கு மதுரையில் நாடாளுமன்றத்தில் 20,000 வாக்குகள் பெற்றுள்ளோமே, அதை போல சோழந்தால் அதிகமான வாக்கு பெற்றுள்ளோம் என்று இருந்தால் அதை விட புதுசாக கட்சியாக இருக்கிறார் விஜய் என்பது ஆரம்பிச்சிருக்கிறது என்பது ஏதுவாக நினைக்கக்கூடாது. அது சில இடங்களிலே சில இதுகளிலே இருந்தாலும் கூட நம்முடைய வாக்குறுதியை வலுப்படுத்த வேண்டும். யாரையும் எதிர்பாராமல் கூட்டணி கட்சிகளோடு இருந்தாலும் கூட நம்ம சொந்த காலை எடுக்கணும். அந்த பலத்தில் அவர்களையும் சேர்த்துக்கிறோம்ன்றதான் நம்ம எல்லாம் எந்த காரணத்தை சொன்னாலும் கூட திருமங்கலத்தில் நிச்சயமாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது 30,000க்கு மேற்பட்ட வாக்குறுதி மாணிக்க அவரை வெற்றி பெற செய்தது. ஆனால் இன்றைக்கு திருமங்கலத்தை பொறுத்தளவு யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அது ஒரு பின்னடைவை சந்திக்கிறது சொன்னால் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட மாற்றியிருந்ததாக நான் தெரிவித்துள்ளேன். ஆனால் தயவு கூர்ந்து உணர்வோடு யார் இருந்தாலும் இயக்கத்தை பார்க்க இனத்தை பார்க்காமல் இயக்கத்தை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கட்சி தான் முக்கியமே ஒழிய ஜாதி கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான். அதை மனதில் நீங்கள் வச்சுக்கணும். அதனால திருமங்கலத்தில் இந்த பின்னடைவுன்றது ஏற்க முடியாத ஒன்று. அது உண்மையிலேயே பெரிய மனவரத்தை தருகிறது. அது என்னெல்லாம் மாற்றி எடுத்தார்கள் என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிச்சயமாக அதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும். ஏனால் வரக்கூடிய காலம் திருமங்கலத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஏனென்று சொன்னால் அது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் அதற்கு காரணங்கள் தரவர்கள் இருந்தாலும் அது யதார்த்தமாக இருந்திருப்பார்கள். எப்படியும் நம்முடைய தொகுதியிலே ஊழியர் கூட்டத்தை பொறுத்தவர்களுக்காக தெற்கு மாவட்டங்களை சொல்லுகிற போது அண்ணா நீங்கள் திருமங்கலத்தை கூட பாருங்க, திருமங்கலத்தை நான் முழுசாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட அதை இந்த அளவிற்கு நாம் பின்தங்குவோம் என்று ஒரு காலத்தில் நாம் நினைக்கிறது நினைத்திருக்கிற அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் இருக்கிற போது இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு உசலப்பட்டியிலேயோ சோழவந்தானிலேயோ அதோ கிழக்கு தொகுதியிலே திருப்பரங்குன்றத்திலேயோ மேலூருடைய வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாலும் கூட உள்ளபடியே உள்ளூர் மன ரீதியாக ஒரு வருத்தத்தோடு இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா மேலூர் தொகுதியும் அதே போல உசலப்பட்டி தொகுதியும் எப்போதுமே ஆதிக்க தொகுதி, அது சோழவந்தானம் சரி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேலூர் 44,000 ஓட்டு கிட்டே இருந்தால் அதில் நின்ற வேட்பாளர் காங்கிரஸ் பேசியிருக்கோம். ஆனால் அவர் எது கண்டுக்கிறாங்கன்னா 44,000 ஓட்டு பின்தங்கி இருக்கிறோம் என்ற கவலையோடு இருந்தாலும் கூட உங்களுடைய அங்கே இருக்கக்கூடியவர்கள் கடுமையான முயற்சியினால நம்முடைய தேர்தல் பொறுப்பாளராக ஆனந்த் இருந்தால் ஆனந்த் முழுமையாக அதை வெளியிடப்பட்டது பின்னால் அதை வாக்குகள் சேகரிக்கும் போது வாக்காளர்களுக்கு நாம் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அந்த பணியை பேரபாதியாக செய்து அந்த 44,000ஐயும் மிஞ்சி 33,000 ஓட்டு அதிகம் பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி பின்தங்கி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் முன்தங்கி இருந்தாலும் கூட திருமங்கலம் பகுதியிலே பின்தங்கி இருப்பது என்பது மிக வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய இயக்கத்துக்காரர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த சமுதாயம் மட்டுமல்ல எல்லாருந்தாலும் கூட அது பின்தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. இருந்தாலும் நடந்தவையாக இருந்தாலும் நடக்கப்போவை நல்லவையாக இருக்கும் என்று சொல்லி திருப்புறம் நம்முடைய உசலம்பட்டியிலோ கிழக்கு தொகுதிய இன்றைக்கு மதுரையில் நாடாளுமன்றத்தில் 20,000 வாக்குகள் பெற்றுள்ளோமே, அதை போல சோழந்தால் அதிகமான வாக்கு பெற்றுள்ளோம் என்று இருந்தால் அதை விட ஒரு கவனக்குறைவு எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஏனென்றால் அதையெல்லாம் எதிர்பாராமல் இப்போதிருந்து எதிரியை மனதில் வைத்துக் கொண்டு நாம் முழுமையாக பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் எண்ணாம். ஏன்னா புதுசாக கட்சியாக இருக்கிறார் விஜய் என்பது ஆரம்பிச்சிருக்கிறது என்பது ஏதுவாக நினைக்கக்கூடாது. அது சில இடங்களிலே சில இதுகளிலே இருந்தாலும் கூட நம்முடைய வாக்குறுதியை வலுப்படுத்த வேண்டும். யாரையும் எதிர்பாராமல் கூட்டணி கட்சிகளோடு இருந்தாலும் கூட நம்ம சொந்த காலை எடுக்கணும். அந்த பலத்தில் அவர்களையும் சேர்த்துக்கிறோம்ன்றதான் நம்ம எண்ணம். அதுதான் காலகாலமாக நடந்து இருக்கிறது. இப்பொழுது கிளைக்கழக வரை இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.